சரி அருண் சுதன், உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? 23. மனசாட்சி இல்லை பத்தியா? சரி 29 30 ஏதோ ஆகுது. ஏன் இவ்வளோ லேட்டாக நீங்கள் கார் டிரைவ் கற்றுக்குறீங்க? என்ன கடமைகள் இருந்துச்சு சொல்லுங்க, உங்க கடமைகள் என்னன்னு தெரிஞ்சாங்க. எனக்கு ஒரு தங்கச்சின்னு ஒருத்தி இருந்தா. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? லைசன்ஸை போட்டா கிடைக்க போகுது. சூழ்நிலை எல்லாமே. சரி, பைக் எப்போ ஓட்ட கத்துக்கிட்டீங்க? 8ஆம் கிளாஸ் 8 7 ஓகே, 14 வயசுல. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் இருக்குது. அதை நீங்க என்ன பண்ணீங்க 10 வருஷத்துல? 10 வருஷம் கோமால இருந்துட்டு இப்போ எப்படி இருக்குது கார் ஓட்ட? பக்க மேட்ரா, சப்ப மேட்ரு, சால்ட் வாட்டரா? எங்களுக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்குது. அப்படிதானே அத்துக்குட்டி? அத்துக்குட்டிக்குலாம் அள்ளு இல்லை, அப்படிதானே அத்துக்குட்டி? ஐயோ, என்னெல்லாமோ கலாய்ச்சிட்டு இருந்தீங்களேம்மா. மாட்டு போறதையா? மாட்டு வண்டியில போயிட்டே இருக்கிறோம். சூப்பரா இருக்குது, ரொம்ப அழகா இருக்குது மாட்டு வண்டி. வேற என்ன சொன்னேன்? நானே வண்டி போன போக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன். அந்த மாடு ஓட்டுறவர் இவர் தான். இன்னைக்கு ஸ்கை ரொம்ப அழகா இருக்குது. சைக்கிள்லாம் நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு போகுது. போட்டு பொறுமையா போய்க்கலாம் பத்தியா? நடந்தாலும் போய் சேரதானே செய்வோம். உட்கார்றதே பெரிய விஷயம். இந்த வெயில்ல கார்ல உட்கார்றதே நல்லதுதான். எப்படி ஓட்டுனா என்ன? இந்த இடம் மாறவே இல்லை, பிற அப்படியே தான் இருக்குது பத்தியா? டிராஃபிக்ல ஓட்டிடலாம் ஆக்சுவலா. இந்த மாதிரி இப்படி ஒருத்தங்க நிப்பாங்க, அப்படியே நம்ம நின்றுக்கலாம், போவாங்க, நம்ம போகலாம். அவ்வளோதான். நீ டிராஃபிக்ல ஓட்டுறதும் சும்மா ஓட்டுறதும் ஒரே ஸ்பீடு தான். என்ன பண்ண போறோம்னா, இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போறோம். ஓடல். என்ன பாட்டு பாடுனீங்க? கட்ட வண்டி காப்பாற்ற வண்டி பயப்போதே இருந்துச்சு. அவன் இப்பதானே பழகுறான். அவன் இப்பதானே பழகுறான். எப்பவுமே லைசன்ஸ் 41 கார் விட்டு லைசன்ஸ் இருக்கு. அப்புறம் எப்படிலாம் ஓட்டுறாங்க ஒரு பிள்ளைங்க. எங்க வீட்டுல இப்படிதான் கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணி ஒழுங்கா லைஃபே முடிச்சுட்டாங்க. அப்படிதானே? கண்டுக்கவே சப்பா. அத்துக்குட்டி, உன்னை கம்பேர் பண்ணாம இருக்கணும் அத்துக்குட்டி. என்னோட டார்கெட்டே அதுதான், என்னோட அச்சீவ்மெண்ட்டே அதுதான். உன்னை கம்பேர் பண்ணலன்னா லைஃப்ல சாதிச்சுட்டே அர்த்தம். காஸ்டியூமே இப்படிதானே அத்துக்குட்டி, பேண்டே கிடையாது. அப்படிதானே? என்ன ஹீட். நல்லா இருக்கா? ஜாலியா இருக்கா? பொம்மை பாக்குறீங்களா? பொம்மை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸ்ட்ராபெரி. வேற டிராகன் ஃப்ரூட், மில்க் சாக்லேட். வேற மேங்கோ இருக்குது, சாக்லேட் இருக்குது. இது என்னது? டெண்டர் கோக். என்னெல்லாம் வாங்கியிருக்கு? கிரில் சிக்கன், ஃபிஷ் ஃபிங்கர், கிராப் லாலிபாப், சிக்கன் லாலிபாப், சூப். என்ன வேணும் அத்துக்குட்டி உனக்கு? கேரட். அவனுக்கு கேரட். சித்தி சொல்லுங்க சித்தி. ஆட்டோ சொல்லு அத்துக்குட்டி. ஆட்டோ ஆட்டோ எப்படி சொல்லுது? அமெரிக்கன் சாப்ஸ்டிக் என்னோட ஃபேவரட். தெரியுமா இது? சின்ன வயசுல நான் சொல்லும் போது நீ என்ன பண்ண? நீ சொன்ன பத்தியா? நீயும் சொன்ன. நானும் வருஷம் இதான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். மட்டன் பிரியாணி தானே? மட்டன் தானே? எனக்கு ஃபேவரட்னா இந்த கடையில் இதுதான், கிராப் லாலிபாப். செமையாக இருக்குல்ல? எனக்கு துபாயை விட இங்கே பிடிச்சிருக்கு. துபாயில் கூட நான் அவ்வளோ சாப்பிடல. போதுமா? கொஞ்சம் வைங்க, கொஞ்சம் வைங்க. நல்லா இருந்து குடிச்சிட்டு இருக்குது பாரு. எனக்கு ஜூஸ் பிடிக்கும். பிடிச்சதெல்லாம் பக்கத்துல வைங்க.
ஸோ பேசிக்லி வந்து என் அண்ணா வந்து சவுதியில் இருக்காங்க, கல்யாணத்துக்காக இப்போ ஒரு லீவில் வந்திருக்கான். ஒரு நாள் வந்து அம்மாவை கூட்டிகிட்டு வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அவனும் வந்து ரீசெண்டாக தான் கார் கற்றுக்கிட்டான், லைசன்ஸ் வாங்கினான். ஃபஸ்ட் டைம் வந்து நான் அவன் கூட கார் ரைட் போயிட்டுருக்கோம். ஸோ அவனை வச்சு செஞ்சாச்சு. ஆக்சுவலாக கொஞ்சம் அவனை வச்சு நல்லா ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓடலில் போய் நாங்கள் நல்லா ஒரு லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஜொராசிக் பார்க், இதுதான் எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸான பார்க்கு. இதுதான் ஒரே பார்க் நாங்கள் சின்ன வயசாக இருந்தப்போ இருந்துச்சு. எல்லாரும் இங்கே வருவோம். ரொம்ப சின்ன வயசில் தான் நாங்கள் வந்திருக்கோம், ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் அந்த மாதிரி தான். அப்புறமா இது வந்து லவ்வர்ஸ் பார்க்காக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இதோட நேம்லாம் ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸோ யாருமே குழந்தைங்களை கூப்பிட்டு வரமாட்டாங்க. பட் இப்போ வந்து மறுபடியும் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ரெனோவேட் மீன்ஸ் ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப லவ்வர்ஸ்லாம் வராமல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக்கியிருக்காங்க. ஸோ மறுபடியும் இங்கே கிட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் சரி நாங்களும் போகலாம். அது சின்ன வயசில் நாங்கள் பார்த்த ஞாபகம்லாம் எனக்கு வந்துச்சு. குட்டியும் வந்து ஜாலியாக எல்லாம் விளையாடிட்டு இருந்தான். ரொம்ப வெயிலாக வேறு இருந்துச்சு, ரொம்ப ஆக்சுவலாக ரொம்பவே ஹீட்டாக இருந்துச்சு. பட் இங்கே நிறைய மரம்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. அங்கே ஷேடில் போய் இருந்துட்டோம். மண்ணு வீட்டில் தானே பாரு, டவருக்கு மேலே பற்றியா மரத்தை. எங்களுடைய இதில் மரம் வளர்ந்துருக்குது பார்த்தியா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மரங்கள். ஒரு கல் தூண்ல இவ்வளோ பெரிய ஒரு இது வளர்ந்து இவ்வளோ பெரிய இது கவர் இருக்கும். சரி போலாமா அத்துக்குட்டி, போலாமா? நல்லா சொல்லுவ நீ. போலாம், வாங்க போலாம், போலாம் போலாம். அத்துக்குட்டி இது எவ்வளோ சூப்பராக இருக்கு தெரியுமா? இந்த இடம் சுற்றி மரம். அத்துக்குட்டி லவ் யூ சொல்லிடுங்க. ட்ரீயோ இங்க பாரு, செதுக்கி வச்சிருக்காங்க பாரு நேம் மரத்துல. என்னது நித்தி தெரியல. எங்க ஊர் பார்க் எப்படி இருக்குது? கன்னியாகுமரி. இது உங்க ஊர் பார்க்? கன்னியாகுமரி நாகர்கோயில். வெற்றிலை துப்பதற்கு இடம் உண்டா? எங்க நாட்டில் அதெல்லாம் இருக்கின்றது. இது இப்படி போல அப்படி இடம் இல்லையா? போம்பேதா போகலாம். இதில் அண்ணா கூட உட்காருங்களா அத்துக்குட்டி? உட்காருங்களா அத்துக்குட்டி? ஹோல்ட் பண்ணிக்கோங்க. எங்க இருக்கீங்க? இது ஒரு ரவுண்டு. ஓகே, ஒரு ரவுண்டு தான், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும். நாகரில் டயாப்பர் அணிந்து கொண்டு சுற்றும் சிறுவன். Stop சொல்லிருங்க அத்துக்குட்டி. வயசு சொல்லுங்க. 51 வயசு உமா மகேஸ்வரி எடுத்து குடும்பம் மீனாட்சி நினைச்சது நடக்குமான்னு பார்த்துட்டு. லாஸ்ட்டாக நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து இந்த கிளி ஜோசியம் பார்த்தேன். ரொம்பவே வேர்ல்டு ஃபேமஸான கிளி ஜோசியம். இங்கேயும் நாங்கள் வந்து அதை பார்த்தோம். அம்மாவுக்கு தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. எப்போவும் சொல்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் சேமாக சொல்லுவாங்கல்ல, அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி உண்மையாக கூட இருக்கலாம், பட் எனக்கு தெரில. நான் இதை பெருசாக இன்னும் நம்புறது இல்லை. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அத்துக்குட்டியும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தா. நாங்களும் ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சு. எங்களுக்கும் ஒரு டே ஒரு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி டைம் கிடச்சிது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் மாட்டு வண்டியில் சாரி அண்ணா கூட காரில் கிளம்பிட்டோம். தெரியுமா,
சூப்பராக இருக்கு. ஒரு புர்ஜ் கலிஃபா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மரங்கள் ட்ரீ எல்லாம் பற்றியா? ஸோ இந்த வெட்டிங் சீரீஸ்லாம் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அண்ட் இது மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Till then, bye.